ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், பட்ஸுங்க. ஒரு பட்ஸ் எடுத்துட்டேன் நான் கையில். இங்கே பாருங்கள், காசு குறையிறதுக்காக எடுத்தாச்சு. ஏதோ சாப்பிட எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சவுண்டை பாருங்கள். ஒரு தண்ணி கூட கப்பில் குடிக்க முடியாது. ஏம்மா இது பட்ஸுடா. இங்கே பாருங்க பாருங்கங்க, நல்ல பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. கையில் நான் இதை எடுத்துகிட்டு வர்றதை பார்த்த உடனே எழுந்திரிச்ச நேரத்துலேருந்தே ஒரே சவுண்டு. நீங்களே பாருங்களாம், அவள் கண்ணு ஃபுல்லும் இதிலே தான் இருக்குது. ஏடா இது பட்ஸு பார்த்தியா? ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? இது என்ன வம்பா போச்சு? இவ்வளோ சவுண்டு எதுக்கு? எதுக்கு எதுக்கு? என்னங்க நான் பண்ணிட்டேன் பாருங்க, எப்படி பேசுகிறா பாருங்களேன் என்னைய. ஏதோ சாப்பிட்றேன் அவன்ட்டு. நான் சாப்பிடவே இல்லைடா தங்கமே, இது பட்ஸு. இங்கே பாரு, கொஞ்ச நேரமாக இதாங்க நடந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் இடிச்சிட போகிறாளோ கடவுளே. சரி, கொஞ்சம் பெடிகிரி தரட்டா? வெயிட் பண்ணு, சரியா? பாருங்கங்க, ஏதாவது கொடுத்து சமாளிக்க வேறு வழியே இல்லை. என்னை விடவே மாட்டேன். வா வா, வான் வேற கூப்பிட்டுட்டானா பின்ன அவ்வளவுதான். பாருங்கள், 3 படி அப்படி ஜம்ப் பண்ணுவான். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. பாருங்கள், சரிங்களா? என்ன ஒரே சர்க்கஸ் தான். என்ன வேணும்? பெடிகிரி வேணுமாடா? இதோ வெயிட் பண்ணி எடுத்துறேன். பாருங்கள், பெடிகிரி கொடுத்தோன்னு ரொம்ப கொடுக்கல, பெடிகிரி கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன். ஓகேவா? ஏன் தெரியுமா, அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது தனியாக. அவங்களுக்கு நான் சமைச்ச சாப்பாடு இருக்குது. 2 பேரையும் சேர்ந்தாலே சாப்பிட்றாங்க. பாருங்கள், ப்ரூனோவை எல்லோரும் அடிக்கடி காமிங்க ப்ரூனோ எப்படி இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ப்ரூனோ இப்போ நல்லா இருக்காங்க. சரி, ஆனால் கொஞ்சம் நல்லா ஆகட்டும், அதுக்கப்புறம் அடிக்கடி காமிக்கிறேன். உடம்பு சரியில்லாதனால தான் ரொம்ப வீடியோலாம் அவனை கொண்டு வரல. பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ சண்டை போடாமல் சாப்பிடுவாங்க. 2 பேருக்கும் இதில் நல்ல ஒற்றுமை. ஒரே பாத்திரத்தில் சூப்பராக எப்போவுமே சாப்பிடுவாங்க. வைக்கலையான்னு கேட்பீங்க. தண்ணி எப்போவுமே 2 பக்கம் சந்திலையும் இருக்கும், சரியா? இந்த பைக்குக்கு அந்த பக்கமும் வச்சுருக்கிறேன், இந்த பக்கம் சைட்லேயும் இருக்குது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? நாங்கள் இன்றைக்கி எங்கேயுமே போகல. பையன் டூருக்கு போயிட்டு வந்துட்டான். இன்றைக்கி 2 நாள் அவன் டூர் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எனக்கு நல்லாவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கான். பார்த்தீங்களா எப்படி இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சுது. ஆனால் அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறான். பெங்களூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கான். எப்படி அவன் போயிட்டு வருவான்னு நான் பயந்துகிட்டே இருந்தேங்க. ஆனால் அவன் எனக்கு, அப்புறம் என் பையனுக்கு, வீட்டுக்காரங்களுக்கு, அவங்க ஆட்சிக்கு எல்லாருக்குமே என்ன செஞ்சுருக்கான், அவங்க பெரியம்மாவுக்கு, ஆஷா ஆண்டிக்கு எல்லாத்துக்குமே அவன் சின்னதாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தான். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பிள்ளையா அப்படின்ட்டு. நம்ம தான் அவங்கள ஐயோ எப்படின்னு நினைக்கிறான்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. பாருங்கள், அவனுக்கு செலவுக்கு நான் கொடுத்த காசு அவன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன செஞ்சுருக்கான், வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஸ்வீட்டு, சாக்லேட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கேன். பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வாசலில் நானும் ப்ரூனோவும் உட்காந்துருக்குறோம். அதனால் வெளியில் வர முடியல. வந்து பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க, சவுண்டு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், என்னம்மா வெளியில் போக முடியலையா? வா, இங்கே வாங்க, இங்கே வாங்க, வெளியில் போகணுமா? இங்கே பாருங்க, இங்கே பாரு, நீ பண்ணுறது எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தியா? சரி இங்கே வாங்க. பார்த்தீங்களாங்க, வழி இல்லையாமா வெளியில் வர்றதுக்கு. என்ன தங்கம்? சரி வா, இங்கே வாங்க, வழி கொடுத்தாச்சு.
சரிங்களா? சாடி வெளியில் வந்தாச்சு. ப்ரூனோ அப்படியே தான் உட்காந்துருக்குறான். ப்ரூனோ வந்து ஒரு நேரம் மாத்திரை சாப்பிட்றான். இன்றைக்கி ஒரு சிரஞ்சில் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அடுத்த நேரம் சிரஞ்சில் குடிக்க மாட்டேங்கிறான். அடுத்தது ஃபிஷ்ஷுக்குள்ளே வச்சு ஒரு நாள் ஏமாத்தினேன், ஒரு நாள் பால்கோவில் ஏமாத்தினேன். எவ்வளோ பெரிய ஸ்வீட்டாக இருந்தாலும் அடுத்த நேரம் கொடுக்கும்போது என்ன ஒன் டைம் தான், அடுத்த நேரம் முயற்சி பண்ணும்போது தொடவே மாட்டேங்கிறான். தேனில் கொடுக்க சொன்னீங்க, பிஸ்கட்டில் கொடுக்க சொன்னீங்க, ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஒரு டைம் தான் எதுனாலும். பிஸ்கட்டில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டைம் நான் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவனுக்கு 4 days டேப்லெட் கொடுத்தாங்க, ஓகேவா? நீ 3ஆவது நாள். இன்றைக்கெலாம் ஒன் டைம் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது, கொடுக்கவே முடியலை. கடைசியில் சாப்பாடில் பிடிச்சி போடலான்னு சொல்லிட்டு சாப்பாடில் போட்டாச்சுன்னா அதை கண்மணி போய் சாப்பிட போகிறாங்க. கண்மணியை பிடிச்சி உள்ளே வச்சுட்டு அப்புறம் என்ன செஞ்சுட்டேன், கொடுக்க வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் சாப்பாடு என்ன செய்யலை, மோந்தே பார்க்கல. இப்போ தான் கொஞ்சம் பிடிகிரி சாப்பிட்ருக்கான். சாப்பாட்டுக்கு அப்புறம் உள்ள டேப்லெட் இன்றைக்கி கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்படி ஒவ்வொரு டைம் நடக்குது. எல்லா மாத்திரையும் கரெக்டாக ப்ராப்பராக உடம்புல போகும்போது தான் அவனுக்கு வந்து கொஞ்ச நாள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அந்த டேப்லெட்டில் இருக்கும். பார்த்தீங்களா? பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது? கண்மணினா எப்படியாவது பிடிச்சி கொடுத்துருவேன் பார்த்துக்கோங்க. நான் ப்ரூனோ கொஞ்சம் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வல்கராக பண்ணுவான். பிடிக்கும்போது டக்குன்னு உருமுறது. ஏன்னா இப்போ முடியாமல் இருக்கான் பார்த்தீங்களா, நார்மலாக அப்படி இருக்க மாட்டான். என்னம்மா நீ நல்ல பிள்ளை செல்லம், இன்னும் நல்ல பிள்ளை, அண்ணனும் நல்ல பிள்ளை, சரியா? ஒரு தண்ணியே குடிக்க முடியாதுங்க வீட்டுக்குள்ளாடி. நீ பாருங்க, 2 பேரும் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரூனோ குட்டி கண்மணியை குளிப்பாட்டவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இன்னும் குளிப்பாட்டணும். ப்ரூனோவுக்கு காய்ச்சலுங்கிறனால குளிப்பாட்டலை. அது மட்டும் இப்போ நம்ம ஊரில் மழை பார்த்திங்களா, அதனால் இப்போ 2 பேருமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் குளிப்பாட்டணும். நீட்டாக தான் இருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால. முன்னாடியாவது விளையில் போவாங்க, காலில் மண்ணெல்லாம் படும். இப்போ அப்படிலாம் இல்லை, நீட்டாக இருக்காங்க. சரி சரி. என்னம்மா ப்ரூனோ குட்டி பார்த்தீங்களா? ப்ரூனோவை காமிக்கலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஓகே மீ ஃபேமிலிஸ், பிள்ளைங்கள பார்த்துட்டிங்களா? இன்றைக்கி அவள் சேட்டை பண்ணது தான் உங்கள்கிட்ட காமிக்கணுன்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன், ஓகேவா? எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், ஓகேவா? டாட்டா, பாய்.